ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய போன வீடியோவில் பான் மூமெண்ட், செஸ் பீஸோட மூமெண்ட், அதுக்கப்புறம் கேப்சர் பண்ணுறது, செக் வைக்கிறது, இதோட செஸ் நோட்டேஷன்ஸ்லாம் எப்படி எழுதணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்லிங், பான் ப்ரமோஷன், அதுக்கப்புறம் என்பாஸ், இதோட செஸ் நோட்டேஷன்ஸ் எப்படி எழுதணும் கற்றுக்க போகிறோம். அதுக்கப்புறம் செக்மேட், அதோட செஸ் நோட்டேஷனும் எப்படி எழுதணும் அப்படின்னு கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேஸ்லிங். கேஸ்லிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு டைப் ஆஃப் கேஸ்லிங் இருக்குது. ஒன்று கிங் சைட் கேஸ்லிங், இன்னொன்று குயின் சைட் கேஸ்லிங். இப்போ கிங் சைட் நீங்கள் கேஸ்லிங் பண்ணிங்கன்னா அதுக்கான செஸ் நோட்டேஷன் வந்து டபுள் ஓ, இந்த மாதிரி டபுள் ஓ போடணும். அடுத்து குயின் சைட் கேஸ்லிங். குயின் சைடில் நீங்கள் கேஸ்லிங் பண்ணிங்கன்னா அதுக்கான செஸ் நோட்டேஷன் ட்ரிபிள் ஓ, இந்த மாதிரி 3 ஓ போடணும். ஸோ இதுதான் வந்து கேஸ்லிங் பண்ணுறதுக்கான செஸ் நோட்டேஷன். இப்போ இந்த பொசிஷனில் ஒயிட் தன்னோட கிங்கை கிங் சைடில் கேஸ்லிங் பண்ணுறாங்க. இதை எப்படி எழுதணும்னா டபுள் ஓ அப்படின்னு எழுதணும். இப்போ இதே பொசிஷனில் பிளாக் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட கிங்கை குயின் சைடில் கேஸ்லிங் பண்ணுறாங்க. இதை எப்படி எழுதணும்? ட்ரிபிள் ஓ அப்படின்னு எழுதணும். இதுதான் வந்து கேஸ்லிங் பண்ணுறதுக்கான செஸ் நோட்டேஷன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பான் ப்ரமோஷன். பான் ப்ரமோஷனுக்கான செஸ் நோட்டேஷன் என்னென்னா இந்த ஈக்குவல் டு சிம்பிள். இதுதான் வந்து பான் ப்ரமோஷன் பண்ணுறதுக்கான செஸ் நோட்டேஷன். இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பானை கடைசி ரேங்கில் மூவ் பண்ணதுக்கான செஸ் நோட்டேஷனை முதல்ல எழுதிடணும். அதுக்கப்புறம் அந்த பான் ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக ஈக்குவல் டு சிம்பிள் போடணும். அதுக்கடுத்தது அந்த பானை நீங்கள் என்ன செஸ் பீஸாக ப்ரமோஷன் பண்ணிங்களோ அந்த செஸ் பீஸோட சிம்பிள் கடைசியாக எழுதணும். ஸோ இதுதான் வந்து பான் ப்ரமோஷனுக்கான செஸ் நோட்டேஷன். இப்போ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் ஒயிட் பான் C7 இருக்குது. அதை C8க்கு நகர்த்தி குயினாக ப்ரமோஷன் பண்ணிட்டாங்க. இப்போ இதை எப்படி எழுதணும்னா அந்த பானை C8 நகர்ந்ததுக்காக C8னு எழுதணும். அப்புறம் அந்த பான் ப்ரமோஷன் ஆனதுக்காக ஈக்குவல் டு சிம்பிள், அதை குயினாக ப்ரமோட் பண்ணதுக்காக கேபிட்டல் Q, C8 ஈக்குவல் டு கேபிட்டல் Q. இதுதான் வந்து பான் ப்ரமோஷன் பண்ணுறதுக்கான செஸ் நோட்டேஷன். இப்போ இன்னொரு பொசிஷன் பார்க்கலாம். இந்த பொசிஷனில் D7 இருக்கிற ஒயிட் பான் E8 இருக்கிற ரூக்கை கேப்சர் பண்ணிவிட்டு, அதாவது வெட்டிட்டு, அதுக்கப்புறம் அது குயினாக ப்ரமோஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிளாக் கிங்க்கும் அது செக் வச்சுருக்கு. இதை எப்படி எழுதணும்னா, ஸோ D5 இருக்கிற பான் E8 இருக்கிற ரூக்கை வெட்டியிருக்கு. அதனால் D இன்ட்டு E8 ப்ரொமோஷன் ஆனதுக்காக ஈக்குவல் டு கேபிட்டல் Q, குயினாக ப்ரொமோஷன் ஆனதுக்காக ஈக்குவல் டு கேபிட்டல் Q போட்டுட்டோம். இப்போ அந்த குயின் பிளாக் கிங்க்கு செக் வச்சுருக்கு, அதுக்காக கடைசியாக ஒரு ப்ளஸ் போடுறோம். ஸோ D இன்ட்டு E8 ஈக்குவல் டு கேபிட்டல் Q ப்ளஸ். இதுதான் வந்து பான் ப்ரமோஷனுக்கான செஸ் நோட்டேஷன். அடுத்து நாம் என்பாஸ் அப்படின்ற ஸ்பெஷல் மூவ்க்கான செஸ் நோட்டேஷன் பற்றி பார்க்கலாம். என்பாஸ்க்கான செஸ் நோட்டேஷன் என்னென்னா ஸ்மால் இ டாட் ஸ்மால் பி. இதுதான் என்பாஸ்க்கான செஸ் நோட்டேஷன். இதை எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பான் கேப்சர் பண்ணதுக்கான செஸ் நோட்டேஷனை முதல்ல எழுதிடணும். அதுக்கப்புறம் கடைசியாக இ டாட் பின்னு எழுதணும். இதுதான் வந்து என்பாஸ் பண்ணதுக்கான செஸ் நோட்டேஷனை எழுதும் முறை. இப்போ இந்த பொசிஷன் பாருங்கள். இந்த பொசிஷனில் ஒயிட் மூவ் பண்ணணும். ஒயிட் என்ன பண்ணுறாங்கனாக்கா B2 இருக்கிற தன்னோட பானை B4க்கு மூவ் பண்ணுறாங்க. இப்போ பிளாக் மூவ் பண்ணணும். பிளாக் வந்து அந்த B4 பானை என்பாஸ் மூலமாக கேப்சர் பண்ணலாம். ஏன்னா B3 வந்து பிளாக் பானோட கண்ட்ரோலில் இருக்குது. அதை கிராஸ் பண்ணி தான் ஒயிட் பான் B4 போயிருக்கு. அதனால் அந்த B4 பானை பிளாக்கால் என்பாஸ் அப்படின்ற ஸ்பெஷல் மூவ் மூலமாக கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதை கேப்சர் பண்ணிட்டாங்க. இதை எப்படி செஸ் நோட்டேஷனில் எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒயிட் வந்து B4க்கு மூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் B4 போட்டுடுறோம். இது ஒயிட்டோட மூவ். ஒரு ஐஃபன் போட்டு இப்போ பிளாக்கோட மூவ் எழுதணும். பிளாக் பான் ஒயிட் பானை கேப்சர் பண்ணதுக்காக C இன்ட்டு B3ன்னு போட்டுடுறோம். இது என்பாஸ் மூலமாக கேப்சர் பண்ணதுனால கடைசியில் E டாட் பின்னு எழுதணும். அதாவது C இன்ட்டு B3 E டாட் பி. இதுதான் வந்து என்பாஸ் பண்ணதுக்கான செஸ் நோட்டேஷன். அடுத்து இன்னொரு பொசிஷன் பார்க்கலாம். இந்த பொசிஷனில் பிளாக் மூவ் பண்ணணும். பிளாக் என்ன பண்ணுறாங்கனாக்கா E7 இருக்கிற பானை E5க்கு நகர்த்துறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா E6 வந்து ஒயிட் பானோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் ஒயிட் பான் வந்து
அதை EnPass மூலமாக கேப்சர் பண்ணலாம். ஸோ EnPass மூலமாக அதை கேப்சர் பண்ணிட்டாங்க. இதை எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு பிளாக் மூவ் பண்ணதுக்காக E5 பிளாக்கோட மூவ் எழுதிடுறோம். அடுத்து ஒயிட்டோட மூவ் D into E6 இது கேப்சர் பண்ணதுக்காக D into E6 போட்டுடுறோம். EnPass மூலமாக கேப்சர் பண்ணதுக்காக கடைசியில் E.Pன்னு எழுதணும். இதுதான் EnPass ஸ்பெஷல் மூவ் மூலமாக பான் கேப்சர் பண்ணுறதுக்கான செஸ் நோட்டேஷன் எழுதும் முறை. அடுத்து நம்ம செக்மேட் வச்சோம்னாக்கா அதை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். செக்மேட்கான செஸ் நோட்டேஷன் எதுனா இந்த ஆஷ் சிம்பிள் தான். இதை எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணதுக்கான செஸ் நோட்டேஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் செக்மேட் பண்ணதுக்காக கடைசியாக இந்த ஆஷ் சிம்பிள் எழுதணும். இதுதான் வந்து செக்மேட்கான செஸ் நோட்டேஷன் எழுதும் முறை. இப்போ இந்த பொசிஷனில் ஒயிட் மூவ் பண்ணணும். ஒயிட் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட குயினால் F7 பானை கேப்சர் பண்ணி கிங்கை செக்மேட் பண்ணிடுறாங்க. ஒயிட் குயினுக்கு வந்து பிஷப் சப்போர்ட் இருக்கிறதுனால பிளாக் கிங்கால் குயினை வெட்ட முடியாது, எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. ஸோ பிளாக் கிங் வந்து செக்மேட் ஆகிடுச்சு. இதை எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குயின் இன்ட்டு F7, ஸோ கேபிட்டல் Q இன்ட்டு F7 இது வந்து பானை கேப்சர் பண்ணதுக்கான செஸ் நோட்டேஷன். இப்போ செக்மேட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக கடைசியில் ஆஷ் அப்படின்றத சேர்த்துக்கணும். ஸோ கேபிட்டல் Q இன்ட்டு F7 ஆஷ் இதுதான் வந்து செக்மேட்கான செஸ் நோட்டேஷன். அடுத்து இன்னொரு பொசிஷன் பார்க்கலாம். இந்த பொசிஷனில் ஒயிட் மூவ் பண்ணணும். ஒயிட் என்ன பண்ணுறாங்கனாக்கா C7ல் இருக்கிற தன்னோட பானால் D8ல் இருக்கிற பிளாக் ரூக்கை வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு இன்னொரு ஒயிட் ரூக்காக ப்ரொமோஷன் ஆகிடுறாங்க. இப்போ பிளாக் கிங் வந்து செக்மேட் ஆகிடுச்சு. இதை எப்படி எழுதணும்னா C இன்ட்டு D8 கேப்சர் பண்ணதுக்காக ஃபஸ்ட்டு C இன்ட்டு D8ன்னு எழுதிடுறோம். அதுக்கப்புறம் அது ரூக்காக ப்ரொமோஷன் ஆனதுக்காக ஈக்குவல் டு கேபிட்டல் R. இப்போ பிளாக் கிங் செக்மேட் ஆனதுக்காக ஆஷ் போட்டுரும் கடைசியில். ஸோ C இன்ட்டு D8 ஈக்குவல் டு கேபிட்டல் R ஆஷ் இதுதான் வந்து செக்மேட்கான செஸ் நோட்டேஷன் எழுதும் முறை. அடுத்து நாம் ஒரே மாதிரியான செஸ் பீஸ் ஒரே ரேங்க்லேயோ இல்லை ஒரே ஃபைல்லையோ இருந்தால் அதோட மூமெண்ட்டை வந்து எப்படி செஸ் நோட்டேஷனில் எழுதணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த பொசிஷன் பாருங்கள். இந்த பொசிஷனில் ஒயிட் மூவ் பண்ணணும். ஸோ ஒயிட்டோட ரூக் வந்து ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்குது. ஒரு ரூக் வந்து A1ல் இருக்குது, இன்னொரு ரூக் வந்து F1ல் இருக்குது. இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாங்க F1ல் இருக்க ரூக் எடுத்து E1ல் வச்சு பிளாக் கிங்க்கு செக் வைக்கிறாங்க. இதை எப்படி எழுதணும்னா வெறும் ரூக் E1 செக்குன்னு எழுதணும்னாக்கா பின்னாடி வந்து ரெஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், எந்த ரூக் வந்து செக் வச்சது அப்படின்றது கன்ஃபியூஷன் வரும். அதனால் இதை எப்படி எழுதணும்னா ரூக் F(E1) செக்குன்னு எழுதணும். இப்போ நம்ம பின்னாடி ரெஃபர் பண்ணும்போது F1ல் இருந்த ரூக்கு தான் E1க்கு வந்து செக் வச்சுருக்கு அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரே ரேங்க்கில் ரெண்டு செஸ் பீஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுனாக்கா அதோட மூமெண்ட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த மாதிரி எழுதணும். அடுத்து இன்னொரு பொசிஷன் பார்க்கலாம். இந்த பொசிஷனில் ஒயிட் மூவ் பண்ணணும். ஒயிட்டோட நைட் பார்த்தீங்கன்னா ரெண்டு நைட்டுமே தேர்ட் ரேங்க்கில் இருக்குது. ஒரு நைட் C3ல் இருக்குது, இன்னொரு நைட் G3ல் இருக்குது. இப்போ பிளாக்கோட ரூக் E4ல் இருக்குது. இப்போ அந்த ரூக்கை ரெண்டு நைட்டாலேயும் வெட்ட முடியும். இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாங்க C3ல் இருக்க நைட்டால் அந்த பிளாக் ரூக்கை கேப்சர் பண்ணிடுறாங்க, வெட்டிடுறாங்க. இதை வந்து எப்படி எழுதணும்னா வெறும் நைட் இன்ட்டு E4 அப்படின்னு எழுதக்கூடாது. எந்த நைட்டால் கேப்சர் பண்ணணும் அப்படின்றது பின்னாடி ரெஃபர் பண்ணும்போது கன்ஃபியூஷன் வரும். அதனால் இதை எப்படி எழுதணும்னா நைட் C இன்ட்டு E4 அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரியான செஸ் பீஸ் ஒரே ரேங்க்கில் இருந்துச்சுன்னா அதோட மூமெண்ட்டை செஸ் நோட்டேஷனில் எழுதும்போது அதோட ஃபைல் நேமையும் கூட எழுதி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும். அடுத்து நம்ம ஒரே மாதிரியான செஸ் பீஸ் ஒரே ஃபைலில் இருந்துச்சுன்னா அதோட மூமெண்ட்டை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பொசிஷனில் பிளாக் மூவ் பண்ணணும். பிளாக்கோட ரெண்டு ரூக்குமே D5ல் தான் இருக்குது. ஒரு ரூக் D8ல் இருக்குது, இன்னொரு ரூக்கு D4ல் இருக்குது. இப்போது D7ல் இருக்கிற ஒயிட் பிஷப்பை பிளாக் என்ன பண்ணுறாங்கனாக்கா D4ல் இருக்க ரூக்கால் கேப்சர் பண்ணுறாங்க. இதை எப்படி எழுதணும் அப்படின்னா ரூக் 4 இன்ட்டு D7, அதாவது 4th ரேங்க்கில் இருக்கிற ரூக்கால் D7ல் இருக்கிற பிஷப்பை கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ரூக் 4 இன்ட்டு D7 அப்படின்னு எழுதணும். அடுத்து இன்னொரு பொசிஷன் பார்க்கலாம். இந்த பொசிஷனில் பிளாக் மூவ் பண்ணணும். பிளாக்கோட ரெண்டு நைட்டுமே B5ல் இருக்குது. ஒரு நைட் B7ல் இருக்குது, இன்னொரு நைட்டு B3ல் இருக்குது. இந்த ரெண்டு நைட்டாலுமே
C5ல இருக்கிற ஒயிட் பிஷப்பை கேப்சர் பண்ண முடியும். இப்போ Black என்ன பண்ணுறாங்கன்னா B7ல இருக்கிற நைட் எடுத்து C5ல இருக்கிற ஒயிட் பிஷப்பை கேப்சர் பண்ணிடுறாங்க, வெட்டிடுறாங்க. இதை எப்படி எழுதணும்னா நைட் 7 into C5, அதாவது 7th ரேங்க்கில் இருக்கிற நைட்டால் C5ல இருக்கிற பிஷப்பை வெட்டியிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டான பொசிஷன் பார்க்கலாம். இந்த பொசிஷனில் ஒயிட் மூவ் பண்ணணும். ஒயிட்டோட 2 நைட்டுமே சேம் ஃபைல்லையோ இல்லை சேம் ரேங்க்லேயோ இல்லை. அதாவது ஒரு நைட் B3ல இருக்குது, இன்னொரு நைட்டு E6ல இருக்குது. ஆனால் இந்த 2 நைட்டாலையும் C5ல இருக்கிற Black பானை வெட்ட முடியும். இப்போ எந்த நைட்டால் ஒயிட் வெட்டுறாங்கன்னா E6ல இருக்கிற நைட்டை எடுத்து C5ல இருக்கிற Black பானை வெட்டிடுறாங்க. இப்போ இதை வெறும் நைட் இன்ட்டு C5ன்னு எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா எந்த நைட்டால் வெட்டினாங்க அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால் இதை எப்படி எழுதணும்னா நைட் E இன்ட்டு C5 அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரியான செஸ் பீஸ் ஒரே கட்டத்துக்கு வரக்கூடிய பொசிஷன் இருந்துச்சுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதோட ஃபைல் நேமையோ இல்லை அதோட ரேங்க் நேமையோ கூட சேர்த்து எழுதிக்கணும். அப்படி எழுதும்போது தான் உங்களுக்கு பின்னாடி ரெஃபர் பண்ணும்போது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம செஸ் நோட்டேஷன்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன ஷார்ட் கேம் பார்க்க போகிறோம். அந்த கேமை எப்படி ஸ்கோர் ஷீட்டில் எழுதணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸ்கோர் ஷீட். இந்த ஸ்கோர் ஷீட்டில் தான் நீங்கள் டோர்னமெண்ட்டில் விளையாடும்போது உங்களோட கேமை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். நீங்கள் ஒயிட்டாக இருந்தாலும் பிளாக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் 2 பேரோட மூவ்மெண்ட்டையுமே இந்த ஸ்கோர் ஷீட்டில் எழுதணும். நீங்கள் ஒயிட் விளையாடுறீங்க அப்படின்றதுக்காக ஒயிட் உங்களோட மூவ்மெண்ட்டை மட்டும் எழுதக்கூடாது. இல்லை பிளாக் விளையாடினீங்கன்னா உங்களுடைய பிளாக் மூவ்மெண்ட்டை மட்டும் எழுதக்கூடாது. 2 பேரோட மூவ்மெண்ட்டையும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் கம்ப்ளீட்டாக எழுதணும். அடுத்து நீங்கள் செஸ் போர்டில் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு அந்த மூவை தான் ஸ்கோர் ஷீட்டில் எழுதணும். ஸ்கோர் ஷீட் அப்படின்றது நீங்கள் செஸ் போர்டில் என்ன விளையாடுறீங்களோ அதுக்கான ஒரு விட்னஸ். அதனால் நீங்கள் செஸ் போர்டில் என்ன மூவ் பண்ணுறீங்களோ அதை தான் ஸ்கோர் ஷீட்டில் ரெக்கார்ட் பண்ணணும். ஸ்கோர் ஷீட்டில் முதல்ல எழுதிட்டு அதை செஸ் போர்டில் விளையாடக்கூடாது, இது தப்பு. இப்போ இந்த கேமை எப்படி ஸ்கோர் ஷீட்டில் எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் விளையாடுறாங்க E4. ஸோ ஃபஸ்ட்டு மூணுன்றதுனால 1 போட்டுட்டு E4ன்னு எழுதிடுறோம். அடுத்து Black விளையாடுறாங்க E6. ஸோ சின்ன ஐஃபன் போட்டு E6ன்னு பக்கத்தில் எழுதிடணும். செகண்ட் மூவ் ஒயிட் D4 விளையாடுறாங்க. செகண்ட் மூவுக்கு 2ன்னு போட்டுட்டு D4 எழுதிடுறோம். அடுத்து Black D5 விளையாடுறாங்க. ஒரு சின்ன ஐஃபன் போட்டு D5 Blackோட மூவ் எழுதிட்டோம். அடுத்து ஒயிட் E5 விளையாடுறாங்க. ஸோ 3 E5ன்னு போட்டாச்சு. அடுத்து Black C5 விளையாடுறாங்க. ஒரு சின்ன ஐஃபன் போட்டு C5 எழுதிடுறோம். அடுத்து ஒயிட் C3 விளையாடுறாங்க. ஸோ 4th மூவ் C3. Black நைட் C6 விளையாடுறாங்க. ஸோ நைட் C6 வந்து கேபிட்டல் N C6 அப்படின்னு எழுதணும். இப்போது ஒயிட் பிஷப் D3 விளையாடுறாங்க. ஸோ பிஷப்க்கு கேபிட்டல் B D3 அப்படின்னு எழுதணும். அடுத்து Black C4 விளையாடுறாங்க. ஸோ இது வெறும் C4 மட்டும் எழுதினா போதும். அடுத்து ஒயிட் பிஷப் C2 விளையாடுறாங்க. பிஷப்க்கு கேபிட்டல் B C2 அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ Black நைட் E7 விளையாடுறாங்க. அதாவது இப்போ 2 நைட்டுமே E7க்கு வரும். Black என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா G5ல இருக்கிற நைட் எடுத்து E7 வச்சுருக்காங்க. இதை எப்படி எழுதணும், நைட் G E7 அப்படின்னு எழுதணும். அடுத்து ஒயிட் விளையாடுறாங்க நைட் H3. ஸோ கேபிட்டல் N H3 எழுதுகிறோம். Black B6 விளையாடுறாங்க. B6ன்னு எழுதிடுறோம். அடுத்து ஒயிட் கிங் சைடில் கேஸ்லிங் பண்ணுறாங்க. இதை எப்படி எழுதணும், டபுள் O. ஸோ ஒரு O போட்டு சின்ன ஐஃபன் போட்டு இன்னொரு O போடுறோம். இதுதான் டபுள் O, கிங் சைட் கேஸ்லிங். அடுத்து Black பிஷப் D7 விளையாடுறாங்க. ஸோ கேபிட்டல் B D7 எழுதிடுறோம். அடுத்து ஒயிட் B4 விளையாடுறாங்க. ஸோ வெறும் B4 எழுதிடுறோம். அடுத்து Black C into B3. இது வந்து EnPassant கேப்சரு, அதனால் C into B3 E.Pன்னு போடுறோம். இது EnPassant மூலமாக கேப்சர் பண்ணதுனால கடைசியில் E.Pன்னு போடுறோம். அடுத்து ஒயிட் A into B3. A ஃபைலில் இருக்கிற பானால் B3யை கேப்சர் பண்ணிடுறாங்க. அடுத்து Black Rook C8, கேபிட்டல் R C8. அடுத்து ஒயிட் குயின் H5 போகுது. ஸோ கேபிட்டல் Q H5ன்னு எழுதுகிறோம். ஸோ பிளாக்கோட மூவ் Black A6 விளையாடுறாங்க, அதனால் வெறும் A6 மட்டும் எழுதுகிறோம்.
அடுத்து ஒயிட் நைட் G5, ஸோ கேபிட்டல் N G5ன்னு எழுதிடும். அடுத்து பிளாக் என்ன பண்ணுறாங்க, G6 வைக்கிறாங்க, குயினுக்கு அட்டாக் வச்சுருக்காங்க G6. இப்போது ஒயிட் என்ன பண்ணுறாங்கனாக்கா நைட் இன்ட்டு H7, நைட்டால் H7 கேப்சர் பண்ணுறாங்க, ஸோ கேபிட்டல் N இன்ட்டு H7 எழுதுகிறோம். இப்போ பிளாக் என்ன பண்ணுறாங்க, G5ல் இருக்கிற பானால் குயினை வெட்டிடுறாங்க, ஸோ G இன்ட்டு H5 அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ ஒயிட் நைட் F6 செக்மேட் ஆகிடுது. இது எப்படி எழுதணும், நைட் கேபிட்டல் N F6 செக்மேட்டுக்கு ஆஷ் போட்டணும், ஸோ நைட் F6 செக்மேட். ஸோ இப்படி தான் உங்கள் கேம் வந்து நீங்கள் ஸ்கோர் ஷீட்டில் ரெக்கார்ட் பண்ணி எழுதணும். இந்த ஸ்கோர் ஷீட் எழுதுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கேமை வந்து நீங்கள் ஃபுல்லாக மெமரியில் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் இதை நீங்கள் திரும்ப விளையாடி பார்க்குறதுக்கு இந்த ஸ்கோர் ஷீட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் விளையாடின கேமில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, வேறு என்ன பெட்டராக விளையாட முடியும் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். அதனால் உங்கள் கேமை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அடுத்து டோர்னமெண்ட்டில் 3-fold ரெப்படேஷன் ட்ரா கேட்குறதுக்கும் 50 மூவ் ரூல் ட்ரா கேட்குறதுக்கும் இந்த ஸ்கோர் ஷீட்டு தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு காரணத்தினால உங்கள் போர்டு வந்து மிஸ்பிளேஸ் ஆகிடுச்சுனாக்கா அது திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கோர் ஷீட்டு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோர்னமெண்ட்டில் நீங்கள் கம்பல்சரி ஸ்கோர் ஷீட் எழுதி தான் விளையாடணும். அதனால் ஸ்கோர் ஷீட் கண்டிப்பாக எழுத கற்றுக்கணும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஸ்கோர் ஷீட் எப்படி எழுதணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டோம். நம்முடைய அடுத்த வீடியோவில் செஸ் டாக்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.